கிளாஸ் 11ல் 4th சாப்டரில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் அல்லது 3 மார்க் வந்து இந்த ரேங்க் சம் தான். புக்கில் வந்து வேறு மெத்தட் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஃபேக்டோரியல்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் வந்து 0 ஃபேக்டோரியல், அடுத்து 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், அப்புறமா 4 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மேலாப்பில் எழுத போகிறோம். கொடுத்துருக்க லெட்டரை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுத போகிறோம். ஏ, அப்புறமா பி, இ, எல், டி. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டி இருக்கா, இந்த டீயை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி இங்கே கீழே எழுதிக்கோங்க. இங்கே 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்து ஏக்கு லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும், ரைட் சைடு பார்க்கக்கூடாது. ஏக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 0, ஸோ 0. அடுத்து பி இருக்குது, பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க, 0. அடுத்து எல் இருக்குது, எல் அடித்தோம்னா இங்கே 1 இருக்குது. அதே மட்டும் இ அடித்தோம்னா 0. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ப்ளஸ் anything multiplied by 0 is equal to 0, 0, 1. எல்லா சம்லையும் கொடுத்துருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எழுதினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஆட் பண்ணணும். இந்த இது பார்த்திங்கன்னா மேண்டேட்டரி. இந்த இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு எழுதணும். இந்த 1 பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எழுதினா தான் கரெக்டான ஆன்சர் வரும். இல்லைனா ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா குறைஞ்சி வரும். இப்போ 4 ஃபேக்டோரியல் 24 இன்ட்டு 4 ப்ளஸ் 2. 4 4s are 16 plus 1 96 plus 2 is equal to 98. இதே ஆன்சர் தான் புக்கில் வேறு விதமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் 98.